Praise the Lord. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த காலை வேளையிலேயும் மீண்டும் ஒரு முறை நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அவருடைய வார்த்தையோடு நாம் இந்த நாளை துவக்குவதற்கு தேவன் பாராட்டின அவருடைய அளவற்ற கிருபைக்காக இரக்கத்திற்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். Even today we once again thank God for giving us His grace and mercy to start the day with the word of God. கர்த்தருடைய வேதத்தை வாசிப்பதும் அதை தியானிப்பதும் எவ்வளவு இன்பமானது. How sweet it is to read and meditate the word of God. கர்த்தர் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. May God make this day a blessed one for us. கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். Let us close our eyes and look unto the Lord. Hallelujah. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே, உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே, உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே, பெலனே கன்மலையே நன்றி நன்றி ஐயா, பெலனே கன்மலையே நன்றி நன்றி ஐயா, பெரியவரே என்னுயிரே நன்றி நன்றி ஐயா, பெரியவரே என்னுயிரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பாவும் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறே, உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே, உம் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பே. ஆமாப்பா, இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய பாதத்திலே வந்து நாங்கள் காத்திருக்கிறோம். Yes, Father, in this morning, however, we have come to your feet and wait at your presence, Lord. உம்முடைய பாதத்திலே எங்களுக்கு ஆறுதலும் தேறுதலும் ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய ஆலோசனையும் உண்டு கர்த்தாவே. Lord, there is comfort, counseling, and Lord, consolation at your feet, Father. இந்த காலை வேளையிலே உம்முடைய பாதத்திலே எங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். Lord, today we have come to your feet that we may inherit the blessings in your feet, Lord. உம்மை ஆண்டவரே எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கை எங்களுக்கு தரும்படி நாங்கள் உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிறோம். Lord, we are waiting at your feet that you may give us the best part that cannot be taken from us. எங்களோடு இடைபடும், எங்களை ஆசீர்வதியும். Speak with us and bless us, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென் ஆமென். கர்த்தர் நல்லவர். God is good. இந்த காலவெளியிலேயும் நாம் 180 நாட்களில் வேதத்தை நாம் வாசிக்கிற இந்த முயற்சியில் ஆண்டவர் நமக்கு இன்னும் ஒரு நாளை கொடுத்து நாம் திரும்பவும் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கொடுத்த கிருபைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Even today I thank God for giving us grace to give one more day in this 180 days Bible reading challenge and come to His presence for this morning devotion. நாம் 180 நாட்களில் வேதம் முழுவதையும் வாசிக்கிறது மாத்திரம் அல்ல, இந்த வேதத்தில் உள்ள நீதிமொழிகள் புஸ்தகத்தை நாம் தியானிப்பதற்கும்
கர்த்தர் நமக்கு பாராட்டின இரக்கத்திற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். Besides reading the Bible in 180 days, I also thank God for giving us grace to meditate from the book of Proverbs for this 180 days. ஆண்டவருடைய கிருபையினாலே 13 தியானங்களை நாம் செய்வதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். Graciously, God has helped us to meditate so far 13 devotions. இன்றைக்கும் 14வது தியானத்திற்குள்ளே நாம் கடந்து செல்வோம். And today let us go into the 14th devotion. வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்கலாம். Let us read again Proverbs chapter 1 and verse 8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. My son, hear the instruction of your father and do not forsake the law of your mother. உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. Hear the instruction of your father and do not forsake the law of your mother. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. நேற்றைக்கு ஆண்டவர் கிருபையினால உங்கள்கிட்ட மகனே கேள் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட பேசுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். Yesterday the Lord helped me to speak on the topic, my son, hear. ஆம், ஒரு தகப்பனுடைய புத்தியை கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். It is always necessary to hear the instruction of a father. அதே வேளையிலே ஒரு தாயினுடைய போதகமும் ஒரு பிள்ளைக்கு ரொம்ப அவசியம். At the same time, the law of a mother is also necessary for a child. நான் நினைக்கிறேன் இந்த குடும்பம் என்பது தேவன் ஒரு பிள்ளைக்கு ஏற்படுத்தின நல்ல ஒரு பாடசாலை. I think this family is the best school the children can learn. அதாவது ஆண்டவர் குடும்பத்தை இந்த உலகத்தில் உள்ள ஜனத்தொகையை பெருக்கும்படி மாத்திரம் ஆண்டவர் குடும்பத்தை வைக்கல. God did not ordain the family just to increase the population alone. ஆனால் தேவன் இந்த குடும்பத்தை ஏற்படுத்தினது பெருகும் பிள்ளைகள், பிறக்கும் பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆலோசனை, புத்திமதி, போதகம் அந்த வீட்டிற்குள் கிடைக்க வேண்டும் என்றுதான் குடும்பத்தை தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார். But the Lord ordained this family to influence the children with instruction and teaching that they need in their life. ஆகவே நான் சொல்லுவேன், ஒரு குடும்பம் என்பது ஏதோ பிள்ளைகளுக்கு வேண்டிய ஆகாரம், உறைவிடம், வேண்டிய வஸ்திரம், அவர்களுக்கு வேண்டிய வசதிகள் செய்து கொடுக்கிற ஒரு இடமாய் மாத்திரம் அல்ல. Therefore, I could tell you, family is not a place where you give all the food, shelter, clothing, and all comfort to your children. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, பிள்ளைகளுக்கு ஒரு தனி ரூம் கொடுத்துட்டா, அவங்களுக்கு ஒரு நல்ல பெட் கொடுத்துட்டா, அவங்களுக்கு தனியாக ஒரு லேப்டாப் கொடுத்துட்டா, அவங்களுக்கு தனியாக ஒரு மொபைல் ஃபோன் கொடுத்துட்டா, அவங்களுக்கு தனி ஒரு ஏசி போட்டா, அவங்க கேட்கறதுக்கு வேண்டிய எல்லா பொருட்களையும் வீட்டில் சேர்த்துட்டோம்னா பிள்ளைகளுக்கு நாம செய்ய வேண்டிய கடமை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க. Many people think that if you give a separate room for your children, if you give them a laptop, if you give them a phone, if you give them a bed, if you give them whatever is required for them, they think that they have given everything for their children. பிள்ளைகள் கேட்கிற நல்ல காரியங்களை பிள்ளைகளுக்கு தவறாமல் கொடுப்பது, நல்ல ஆகாரம் கொடுப்பது, வஸ்திரம் கொடுப்பது, உறைவிடம் கொடுப்பது, தனி அறை கொடுப்பது, வசதிகள் செய்து கொடுப்பது தவறே இல்லை. It is not wrong to provide all the basic needs that the children require, like food, shelter, clothing, and giving a separate room, all these things. ஆனால் அதே வேளையில ஒரு பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப தேவை வீட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா சரியான உபதேசம், ஆலோசனை, போதகம். But at the same time, what is required for a child in the home is instruction, teaching, and counsel. ஒருவேளை எல்லா வசதிகளும் ஒரு பிள்ளைக்கு கிடைத்து போதகம் மாத்திரம் வீட்டில் இல்லைன்னா அந்த பிள்ளை சீர்கெட்டு போகும். Maybe if a child gets all the comfort in the house and if it doesn't get the instruction and teaching, then it will be destroyed. ஆகவே ஒரு வீடு அல்லது ஒரு குடும்பம் என்பது அடுத்த தலைமுறை பிறக்கிற ஒரு இடம் மாத்திரம் அல்ல. Therefore, the family is not just a place where the next generation is born. இந்த வீடு, குடும்பம் என்பது அடுத்த தலைமுறையினர் தங்கள் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ளும் ஒரு நல்ல பாசறை. But this family or house is a place where the next generation learns how to live. இந்த உலகத்திற்காக மாத்திரமல்ல, இனி வரப்போகும் உலகத்திற்கும் பிள்ளைகளை ஆயத்தம் செய்ய வேண்டிய இடம் ஒரு வீடு, ஒரு குடும்பம். It is a family and the home which prepares not only in this world but also make them get ready for the next to come. நான் சொல்லுவேன், தேவன் உண்டாக்கின ஒரிஜினல் ஸ்கூல் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வீடு, ஒரு குடும்பம். I tell you, the family or the house is the God's original school made by God for the children. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த வீட்டிற்குள், இந்த குடும்பத்திற்குள் அந்த பிள்ளையினுடைய பெற்றோரால் ஒரு பிள்ளையினுடைய சுபாவம், வாழ்க்கை நெறிகள், வாழ்க்கை முறைகள், கலாச்சாரம், சிந்தனை எல்லாமே உருவாகிற இடம் ஒரு வீடு தான். A child's character, their value system, their standards and all the things are greatly developed only in the home. ஒரு பிள்ளையினுடைய பாஷை, பேசும் விதம் கூட
வீட்டுல இருந்து தான் வருது. A child's language is also shaped from home. நீங்க நினைக்காதீங்க பள்ளிக்கூடத்துல இருந்து வருதுன்னு. Don't think that it is from school. அதை விட மிக முக்கியமான உருவாக்குகிற இடம் வந்து வீடுதான். A house is the one that develops more than that. ஒரு பிள்ளையினுடைய விருப்பங்கள் உருவாகுற இடம் வந்து வீடு. A child's interest are nurtured at home. ஆகவே வீட்டை குறித்து நம்ம ரொம்ப எச்சரிப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் விழிப்பாக இருக்கணும். We should be very careful and vigilant about this house. ஒரு வீடை வந்து ஒரு ஷெல்டரா பார்க்கறதை விட ஒரு வீடை ஒரு ஸ்கூலா பார்க்கணும் அப்படின்னு தான் இந்த வசனம் எனக்கு சொல்லுது. This verse says us that we should not look at the house or home as a shelter, rather a school. அது ஒரு உறைவிடம் மாத்திரமல்ல, அது ஒரு பள்ளிக்கூடம். It is not only a shelter but it is a school. ஏன்? Why? அந்த வீட்டுக்குள்ள என்ன கிடைக்குது பாருங்க. What can you receive from the home? தகப்பன் வந்து புத்தி சொல்றாரு. The father gives instructions. தாய் வந்து போதிக்கிறாங்க. And the mother teaches. நல்ல ஒரு ஸ்டாஃப் பாருங்க, நல்ல ஒரு அழகான ஒரு இடம் இது. That is a very beautiful place. தாய் போதிக்கிறாள், தகப்பன் புத்தி சொல்லுகிறார். Father instructs and mother teaches. நேற்றைக்கு நான் ஒரு தகப்பனுடைய புத்தியை நீ கேள் அப்படின்னு நான் பேசினேன். Yesterday I spoke, hear the instruction of your father. இன்றைக்கு ஒரு தாயை குறித்து உங்களோட நான் பேச போறேன். Today I am going to speak about a mother. இந்த வசனத்தை வாசித்த பொழுது கர்த்தர் எனக்கு 3 எண்ணங்களை என் மனதில் வைத்தார். When I read this verse, God brought 3 thoughts in my mind. அதிகாலை வேளை இந்த தியானம் என்னை ரொம்ப ஆசீர்வதித்தது, எனக்கு அநேக தெளிவுகளை கொடுத்தது. This early morning devotion was a really blessing to me and it gave me a great clarity. மறுபடியும் இந்த வசனத்தை வாசிக்கலாம். Let us read that verse. நீதிமொழிகள் 1:8. Proverbs 1:8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. My son, hear the instruction of your father and do not forsake the law of your mother. முதலாவது இந்த வசனத்தை நான் வாசித்த பொழுது என்னுடைய மனதிலே ஆண்டவர் கொடுத்த எண்ணம், ஒரு தாயினுடைய முக்கியத்துவம் என்ன? The first thought that the Lord gave me when I read this verse was importance of a mother. ஒரு தாயினுடைய முக்கியத்துவம். Importance of a mother. இன்னைக்கு அநேக வீடுகளிலே ஒரு தாய்க்கு கொடுக்கப்பட வேண்டிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இல்ல. Today in many homes the importance of a mother is not given to her. இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா தகப்பன் வந்து வேலை செய்வார், தாய் வந்து சமைப்பாள். இதான் நிறைய பேருடைய ரோல்ஸ். In many homes the role of the mother is that the father will work and mother will cook. இன்னும் சில வீடுகள்ல தகப்பன் புத்தி சொல்லுவார், தாய் வந்து வீட்டை பராமரிப்பார். In certain other homes father will work and mother will take care of the house. ஆனால் இங்கே அப்படி போடப்படல. But here it is not written so. தகப்பன் வந்து புத்தி சொல்றாரு, தாய் வந்து போதகம் பண்ணுகிறாள். Here father instructs and mother teaches. அப்போ ஒரு குடும்பத்துல ஒரு தகப்பனும் தாயும் ஒரு பிள்ளையின் வளர்ப்புல சேர்ந்து செயல்பட வேண்டியதின் அவசியத்தை இந்த வசனம் சொல்லுகிறது. So this verse tells about the joint responsibility that the father and mother should share in building up their child. ஒரு தாய்க்கு வந்து போதகத்துல முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பது வேத வசனம். The Bible says that an importance should be given to a mother in teaching. அநேக வீடுகளில் இது கொடுக்கப்படுவதில்லை. In many homes it is not given to her. நான் நினைக்கிறேன் சில வீடுகள் இன்னும் பரிதாபம், தாய்மார் தங்கள் பிள்ளைகளை கவனிப்பது, போதிப்பது, இந்த வேலைகள் எல்லாம் செய்யறது தன்னந்தனியாக விடப்பட்டிருக்கிறார்கள். In certain homes it is very pathetic that mothers are left alone to take care of the home and also teach the children. சில துக்கமான வீடுகள் தகப்பன் இறந்து விட்டார் அல்லது தகப்பன் வந்து தன்னுடைய தாயை விட்டு அவர் பிரிந்து போய்விட்டார் என்கிற குடும்பங்கள் இருப்பது ரொம்ப வேதனை. It is really hard and painful when you have families where a wife would have lost her husband or the husband would have left the wife. ஆனால் இன்னும் சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா தகப்பன் வீட்டில் தான் இருப்பாரு, உயிரோடு தான் இருப்பாரு, ஆனால் எந்த பொறுப்பும் இல்லாமல், எந்த உத்தரவாதமும் எடுக்காமல், எந்த புத்தியும் சொல்லாம அவர் மொத்த பாரத்தையும் தன்னுடைய பிள்ளைகளுடைய தாயிட்ட விட்டுட்டு அவர் பாட்டுக்கு சும்மா இருப்பாரு. There are some cases where the husband will be at home, he will be still alive, but he will be totally irresponsible, irreverent, and he is totally useless, and he just puts on the entire burden on the wife. சில வேளையில என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சில குடும்பங்கள் நீங்க இப்படி இருக்கலாம். Maybe someone listening to this sermon may also be of this sort of family. பாஸ்டர், என் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு என்னுடைய கணவன் இல்லை, அல்லது அவர் என்னை விட்டு பிரிந்து போய்விட்டார், அல்லது அவர் எந்த பொறுப்பை எடுக்கிறது இல்லை, நான் தனியாக விடப்பட்டிருக்கிறேன் என்ற நிலையில சில சகோதரிகள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். Some sisters might be listening to the sermon in a state where you say, Pastor, my husband is already dead, my husband has left me, or my husband is still alive but is totally irresponsible. ஆனால் நான் உங்களுக்கு ஆண்டவருடைய நாமத்தினால மிக தாழ்மையாய் சொல்லுகிறேன். But I tell you in the name of the Lord very humbly. ஒருவேளை நீங்கள் கைவிடப்பட்ட ஒரு நிராதரவற்ற நிலையில நீங்கள் இருந்தாலும்
தேவன் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும்போது இரட்டிப்பான பலனையும் கிருபையும் கொடுத்து அந்த குடும்பத்தின் பொறுப்பை, பிள்ளைகளின் வளர்க்கும் பொறுப்பை சீராக சிறப்பாக நடத்த கர்த்தர் உங்களுக்கு இரட்டிப்பான பலனை தருவார். But I tell you, though you stand totally left alone, forsaken, and no one to support you, but I tell you, God will give you a double fold of grace and blessing and strength to lead your family. சில வேளை தாய் கூட இல்லாமல் இருந்தாலும் ஒரு பாட்டியாக நீங்க இருந்து பிள்ளைகளை வளர்க்கிற கிருபையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். Sometimes even when there is no mother, you might be a grandmother who is taking care of your family. ஒரு தனிப்பட்ட ஒரு தாயாக நின்று பிள்ளைகளை போதித்து பராமரித்து பாதுகாக்கிற பணியை வேதத்துல மறைமுகமாக ஒரு இடத்துல வந்து ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. So a similar picture where being a single and alone single mother who take care of her children is being mentioned in the Bible. இதை நான் பலமுறை வாசித்திருந்தால் இன்னைக்கு அதிகாலையில கர்த்தர் இந்த வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினது ரொம்ப சந்தோஷப்படுத்தினது. Though I read this many times, but today morning when God reminded me this verse, it really made me joy. மத்தேயு 13ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிப்பீர்களானால், when you read Matthew 23:37, அங்கே நாம் வாசிக்கிறோம், இயேசு வந்து எருசலேமை பார்த்து சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. Here we can read about Jesus looking at the Jerusalem and saying அவர் சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லெறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன். Oh Jerusalem, Jerusalem, the one who kills the prophets and stones those who are sent to her, how often I wanted to gather your children together as a hen gathers her chicks under her wings, but you were not willing. அங்க கவனிச்சீங்கன்னா, ஒரு தனி கோழியாக தன்னுடைய எல்லா குஞ்சுகளை தன்னுடைய சிறகுகளின் கீழ் சேர்த்து அணைக்கிற ஒரு தாயாக இயேசு தன்னை சித்தரிக்கிறார் பாருங்க. Here you can see where Jesus is portrayed as a single or lonely hen trying to gather all her chicks under his wings. அநேக வேளையில பிள்ளைகளை கர்த்தருக்குள்ள வளர்க்கிறது கூட இந்த போராட்டம் இருக்குன்றதை மறந்துடாதீங்க. Many times don't forget we also have this struggle when we grow up children. சில வேளையில தன்னந்தனியாய் விடப்பட்டாலும் நமக்கு கொடுக்கப்பட்ட உத்தரவாதத்தை நாம் மறந்து விடக்கூடாது. Though you are left alone, don't ever forget the responsibility that is vested with you. நீங்கள் வேதத்தில் இன்னொரு சம்பவத்தை கூட இப்படி படிக்கலாம். You can also read one more incident in the Bible. நீங்கள் 2 தீமோத்தேயு 1:5 வாசிப்பீர்களானால், if you read 2 Timothy 1:5, 2 தீமோத்தேயு 1:5, 2 Timothy 1:5, அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கியாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். I am mindful of the sincere faith within you, which first dwelt in your grandmother Lois and your mother Eunice, and I am sure that is in you as well. பாருங்க, விசுவாசத்தை போதித்தது புகட்டினதற்கு ரெண்டு பேரை தான் சொல்லியிருக்கு. ஒன்னு பாட்டி, இன்னொன்னு தாய். Here there are two mentions given about only grandmother and mother who taught faith into Timothy. நான் அப்போ உடனே யோசித்தேன், அப்போ இந்த தகப்பன் எங்க போனாரு? So I immediately thought, where did the father go? ஏன் தகப்பனுடைய பெயர் அங்க சொல்லப்படல? Why the father's name is not mentioned? பிள்ளையினுடைய விசுவாச வளர்ப்புக்கு தகப்பனுடைய பங்கு என்ன அங்க? What is the role of the father in growing the children in faith? நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துக்கு வருவீர்களானால், if you come to Acts chapter 16 and verse 3, இந்த தீமோத்தேயுவினுடைய தாய் வந்து யூத பெண்ணாக இருந்தாலும் அவளுடைய கணவன் அல்லது தீமோத்தேயுனுடைய தகப்பன் வந்து ஒரு கிரேக்கன் என்பதை நீங்க வாசிக்கலாம். Here you can read, though the mother of Timothy was a Jew, but you can read his father was a Greek. அப்போ நம்ம என்ன யூகிக்க முடியும் அப்படின்னா, ஒருவேளை அவர் வந்து இந்த தாயை போல பாட்டியை போல வந்து அவர் வந்து வேதத்தை கற்காத ஒரு மனிதனாக இருந்திருக்கிற அநேக வாய்ப்புகள் உண்டு. So here we can assume that there are many chances that this father would have not known the scriptures like his mother and grandmother. ஆனால் அந்த தகப்பன் வேதத்தை அறியாதவராக வீட்டில் வந்து இருந்தாலும் அந்த பணியை செவ்வனே வந்து தாயும் பாட்டியும் செய்து பிள்ளையை வந்து தேவனுடைய வார்த்தைகளால் ஊட்டி வளர்த்ததை நம்ம பார்க்கிறோம். And though the father was not able to feed the child with the scriptures, and though he was not aware of the scriptures, we can see the grandmother and mother took the role and fed the child with the scriptures. நீங்கள் 2 தீமோத்தேயு 3:14-15 வாசிப்பீர்களானால், when you read 2 Timothy chapter 3 verses 14 and 15, நீ நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை நீ இன்னாரிடத்தில் கற்றாய் என்று அறிந்திருக்கிறாயே
You, however, continue the things you have learned and become convinced of, knowing from whom you have learned them. என்ன யார்கிட்ட கற்ற? From whom did you learn? சிறு வயது முதல் தாய் பாட்டியின் இடத்துல கற்றுக்கொண்ட பாடங்களை மறந்துடாதப்பா. Don't forget the lessons that you learned from your grandmother right from your small age. நீ சிறு வயது முதல் நீ போதிக்கப்பட்டிருக்கிறாய். You have learned right from your small age. இந்த போதிக்கப்பட்டதோட விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, பிற்காலங்களிலே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே விசுவாசம் கொள்ளுகிற ஒரு பிள்ளையாக அந்த தீமோத்தேயு எழுந்து நிற்கிறதை நீங்க பார்க்கலாம். And as a result of this teaching, we can see this Timothy rising up as a child who has a great faith in the Lord. கடைசியில பாத்தீங்கன்னா, ஒரு ஊழியனாகவே சபைக்கு நின்று அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு உண்மை உள்ள உடன் ஊழியனாக மகனாக எழும்பி நிற்கிறதை நீங்க பார்க்கலாம். At last you can see that he stood up as a faithful servant of Paul and a beloved son of Paul. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. It was really surprising. இந்த தீமோத்தேயுடைய வாழ்க்கையில ஒரு தகப்பன் செய்ய வேண்டிய வேலையை சொந்த தகப்பன் செய்யல. So here the role of a father was not fulfilled by the father. ஆனால் அதற்காக தாய் சோர்ந்து போகல. But the mother did not grow weary because அந்த அம்மா தன்னுடைய தாயிட்டிருந்து பெற்ற போதகத்தை தன்னுடைய மகனுக்கு தனி ஆளாக நின்று போதித்து அவனை சத்தியத்திற்குள்ளே விசுவாசத்துக்குள்ள வசனத்துக்குள்ள சிறு வயது முதல் ஊட்டி வளர்த்துட்டாங்க. But his mother stood alone and she taught whatever she received from her mother to this Timothy, and she nurtured him and grew up in the Lord. ஆனால் கர்த்தர் நல்லவர். But God is good. இந்த தீமோத்தேயு வளர்ந்து வருகிற காலத்துல when Timothy was growing up, ஒரு அவனுடைய சொந்த தகப்பன், சரீரத்திற்குரிய தகப்பன், கிரேக்கனாகிய தகப்பன் அவரை ஊழியத்தில் பயிற்றுவிக்கிறக்கோ அவரை கர்த்தருக்குள்ள வளர்க்கிறதுக்கோ அந்த மனிதன் பங்காற்றாவிட்டாலும் ஆண்டவர் பவுலை எழுப்பி அந்த தீமோத்தேயுக்கு ஒரு தகப்பனை போல நிற்க வைத்தார். Though his physical father who was a Greek did not train him in the ministry of God, but God raised up Paul to train him as a father to in the ministry of God. பவுல் பிந்தின நாட்கள் அவர் சொல்லுவாரு, எனக்கு பிரியமும் உண்மையுமுள்ள மகனாகிய தீமோத்தேயுவே. In the later days Paul says, my faithful and beloved son Timothy. எவ்வளவு அருமையானவர் நம்முடைய ஆண்டவர். How good is our God. ஒருவேளை நீங்க ஒரு தாயாக தனியா நீங்க போராடிட்டு இருக்கலாம். Maybe you might be struggling as a lonely mother. ஒருவேளை உங்களுடைய கணவர் உங்களோடு இல்லாம இருக்கலாம். Maybe your husband is not with you. ஒருவேளை உங்கள் கணவன் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு எந்த ஒரு ஊக்கத்தையும் கொடுக்காம எந்த உற்சாகத்தையும் கொடுக்காம உங்களை தனியா விட்டுருக்கலாம். Maybe your husband would have not given any kind of encouragement for your spiritual life and he would have left you alone in that. ஒவ்வொரு பிள்ளையின் தாய்க்கும் நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன், நீங்க தனியாக நின்றாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த பலத்தின்படி நீங்க உற்சாகமாய் கர்த்தருடைய பணியை உங்க வீட்ல செய்யுங்க. To every mother I want to encourage, though you are lonely mother, you always do it with great cheerfully and willingly the ministry of God. உங்கள் மேல் கொடுக்கப்பட்டுள்ள உத்தரவாதத்தை நீங்கள் உணர்ந்து உங்கள் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய போதகத்தை கொடுப்பதில் நீங்க மறந்து விடாதீங்க. You realize the responsibility that is vested on you and don't ever forget to teach the instructions and the laws of the Lord to your children. இந்த வசனத்தை நான் படிக்கும் பொழுது முதலாவது என்னுடைய மனதில் ஆண்டவர் கொடுத்த ஒரு வெளிச்சம் என்னவென்றால், ஒரு தாயினுடைய போதகம். The first thought when I read this verse that the Lord gave me was the law of the mother. ஒரு தாயினுடைய முக்கியத்துவம். The importance of a mother. தாயினுடைய முக்கியத்துவம். Importance of a mother. தயவு செய்து தாய்மார் அதை புரிந்து கொள்ளுங்க. Mothers should understand that. கணவன்மாரும் உங்க மனைவிகளுக்கு மேல கர்த்தர் வைத்திருக்கிற உத்தரவாதத்தை நீங்க உணர்ந்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுங்க. Even husbands should also realize the responsibility that God has kept upon their wives and give the respect to them. பிள்ளைகளும் நான் சொல்லுவேன், உங்களுடைய தாய்க்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற உத்தரவாதத்தை உணர்ந்து அவருடைய போதகத்தை கேளுங்க. Even to children I say, you have to understand the responsibility of your mother and then listen to the teaching. அதே போல நான் சொல்லுவேன், வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டியா இருந்தா கூட உங்களுக்கு இருக்கிற உத்தரவாதத்தை காட்டிலும் உங்களுடைய பேர பிள்ளையின் மேல உங்களுடைய மகளுக்கு அல்லது உங்களுடைய மருமகளுக்கு தேவன் கொடுத்திருக்கிற உத்தரவாதத்தை நீங்க தயவு செய்து உணர்ந்து அவள் தன்னுடைய பிள்ளையை போதிப்பதற்கு இடம் கொடுங்க, அதை உற்சாகப்படுத்துங்க. Also unto the grandmothers and grandfather I say, though you are above them, but give space for your daughter or the daughter-in-law who have the greater responsibility in teaching their children and allow them to teach them and instruct them. அந்த தாயினுடைய முக்கியத்துவத்தை இந்த வசனம் காண்பிக்கிறது. This verse shows the importance of a mother. இரண்டாவது திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கலாம். Second, let us again read the verse. நீதிமொழிகள் 1:8. Proverbs 1:8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. My son, hear the instruction of your father and do not forsake the law of your mother. அதாவது இதுல இரண்டாவது ஒரு காரியத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்தாரு. Here the Lord showed me the second thing. ஒரு தாயின் முக்கியத்துவம் மாத்திரமல்ல, it is not only importance of a mother. ஒரு தாய்க்கு ஒரு குடும்பத்திலே ஒரு பிள்ளையின் மேல் இருக்கிற தாக்கம், அதை குறித்து கர்த்தர் எனக்கு காண்பித்தார். The second one, influence of a mother in a family. ஒரு தாய்க்கு பிள்ளையின் மேல் இருக்கிற ஆதிக்கம் அல்லது தாக்கம், influence of a mother. அதாவது ஒரு பிள்ளையின் மேல்
ஒரு தாய்க்கு உள்ள தாக்கம் ரொம்ப பிரம்மாண்டமானது. So the influence that a child has on the mother has on a child is very great. உங்களுக்கு ரெண்டு சம்பவங்களை காமிக்கிறேன். I'll show you two incidents. நீங்கள் 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசித்து பாருங்களேன். When you read 1 Kings 2:19, 1 ராஜாக்கள் 2:19, 1 Kings 2:19, பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலோமோனிடத்தில் பேசும்படி போனாள். அப்பொழுது ராஜா எழுந்திருந்து அவளுக்கு எதிர்கொண்டு வந்து அவளை வணங்கி தன் சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து ராஜாவின் தாயார் தன் வலதுபுறமாக உட்கார அவளுக்கு ஒரு ஆசனத்தை வைத்தான்னு போட்டிருக்கு. Bathsheba went to King Solomon to speak to him for Adonijah, and the king arose to meet her, bowed before her, and sat on his throne. Then he had a throne set for the king's mother, and she sat on it right. எங்க உட்கார்ந்தாங்க பாத்தீங்களா அந்த அம்மா? Where did she sit? எங்கயா? Where? சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தாளா? She sat on the throne. எந்த சிங்காசனம்னா சாலமோனுடைய சிங்காசனத்துக்கு பக்கத்திலே வலதுபுறத்துல அவளுக்கு ஒரு தனி ஆசனம் வைக்கப்பட்டது. A throne that was set exclusively on the right side of Solomon for her. இப்பொழுது பார்க்கிறோம், இந்த தாய் உள்ள வந்த உடனே இந்த ஞானியாகிய சாலமோன் எழும்பி அவளை வணங்கி அப்புறமா தான் சிங்காசனத்தில் உட்கார்ந்தானா. So here we read, when the mother entered, this King Solomon stood up and bowed before and then again sat on his throne. நான் யோசித்து பார்த்தேன், இதே பத்சேபாள் தன்னுடைய கணவனாகிய தாவீதை பார்க்கும்படி அவள் உள்ள சென்றாள். So I thought the same Bathsheba went to meet her husband David. அந்த அம்மாவை பார்த்த உடனே கணவன் எழுந்து நின்று வணங்கி உட்காரல. So there when the husband saw her, he did not rise up, bow and sit. அவர் என்ன செய்தார் தெரியுமா? அவர் உட்கார்ந்து இருந்தாரு. இந்த அம்மா அந்த ராஜாவுக்கு முன்பாக இவள் போங்குப்புற விழுந்து வணங்கினாள். So in that case, he was just sitting on his throne, and this woman went and bowed before him and fell prostrate before him. ஆனா பிள்ளைன்னு வரும்போது பிள்ளை எழும்பி நிற்கிறான், வணங்குறான், தாய்க்கு ஒரு சிங்காசனத்தை போடுறான். But when it comes to children, here the son rises up, he bows and then puts a throne for her. உங்களுக்கு புரியுதா என்னன்னு சொல்லி? So can you understand it? ஒரு தாய் தாம் பிள்ளையின் மேல் செய்யக்கூடிய வைக்கக்கூடிய தாக்கம் என்பது ரொம்ப பிரம்மாண்டமானது. So the influence that a mother can set on their child is very great. நீங்க தொடர்ந்து ரெபெக்காவை பத்தி நீங்க படித்தீங்கன்னா, when you continue to read about Rebecca, நீங்க ஆதியாகமத்துல ரெபெக்காள் எலியேசர் பெண் பார்த்து ஒட்டகத்துல கொண்டு வர்றாரு. So here Eliezer saw the bride and brought her on the camel. எனக்கு எல்லாத்தையும் காமிக்க நேரம் இல்ல, நான் சம்பவத்தை மாத்திரம் சொல்லிடுறேன். I don't have time, I just want to explain the அவள் தூரத்துல வரும்போது ஈசாக்கு அந்த வயல்வெளியில தியானம் பண்ணுகிறதை அவள் பார்க்கிறாள். So when she was coming a far distance, she saw Isaac meditating in the fields. அப்ப உடனே அவள் கேக்குறா, இது யாரு அப்படினு கேக்குறா. So she asked immediately, who is that? உடனே எலியேசர் சொல்றாரு, இது உன்னுடைய எஜமானுடைய மகன் தான். Eliezer said, he is the son of your master. உடனே அவள் ஒட்டகத்தை விட்டு இறங்கினாள். Immediately she got down from the camel. அவள் ஈசாக்கை வணங்கினாள். She bowed before Isaac. அவ்வளவு மரியாதை கனமும் கணவனுக்கு கொடுத்தா. She gave so much of respect and honor to her husband. கணவனுக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு. The husband had the influence there. ஆனா தாயின்னு வரும்போது, அந்த ஸ்தானம் வரும்போது பாருங்க. But when you come to the position of a mother, யாக்கோபை தான் என்ன சொன்னாலோ அப்படியே செய்ய வைத்தாள். but whatever she said, she made Jacob to do it as such. ஏன்னா அவர் தன்னுடைய மகன். Because he is her mother. He is a son. அவன் பையனா இருக்கிறதுனால அவ சொல்றா, நீ போய் மந்தையில போய் ஒரு ஆட்டுக்கு குட்டி எடுத்துட்டு வா, நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன். So since he is a son, she asked him to bring a goat and she cooked it for him. உன்னுடைய தகப்பன் ஏசாவை ஆசீர்வதிக்கிற முன்னாடி உன்னை ஆசீர்வதிக்கணும். Before your father could bless Esau, he should bless you. சமைக்கிறாள். She cooked it. அது மாத்திரம் இல்ல, அந்த ஆட்டினுடைய தோலை அந்த முடியை தாம் மேல இந்த யாக்கோபின் மேல போர்த்துகிறாள். And she also covered that hair of that goat upon the Jacob. பையன் ஒரு வார்த்தை பேசலங்க, அம்மா சொல்றது அப்படியே கேட்டு போய் அப்பாட்ட போய் நான் தான் ஏசான்னு வர சொல்லிட்டு வர்றான். The son never uttered a word, he just went to the father and said that he is Esau. நீங்க எத்தனை பேருக்கு உணர்றீங்களோ தெரியல. I don't know how many can understand this. ஒரு கணவன் மனைவியின் மேல அதிகாரம் செலுத்தலாம். A husband may show his power upon his wife. ஆனா பிள்ளைகள் மேல் அதிகமான ஆதிக்கத்தை வைத்திருக்கிறது தகப்பனை காட்டிலும் தாய் என்பது நிதர்சனமான உண்மை என்பதை நீங்க எல்லாம் ஒத்துக்கொள்வீங்க. But it is a true undeniable truth that mothers has a great influence on their children. அவங்க வாழ்க்கையில அவர்கள் கொடுக்கிற அந்த தாக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப நீண்ட காலம் நிக்குது. The influence or the impact that they live that lives for a long time. நிறைய வீடுகள்ல பாத்தீங்கன்னா தகப்பனை கூட விட்டுட்டு வாழ்றதுக்கு பிள்ளைங்க விரும்புவாங்க, ஆனா தாயை விட மாட்டாங்க. Many times you can see that children are ready to leave their father and live, they will not leave their mother. அம்மா கிட்ட அப்படியே கோழி தன் குஞ்சுகளை சேர்க்கிறது போல அந்த தாய் அப்படியே அரவணைச்சு
சேர்த்து அந்த தாயோடையே பிள்ளைகள் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. A mother gathers like a hen, like how a hen gathers her chicks. A mother also gathers them, and they are so attached to their children. இப்படிப்பட்ட தாக்கத்தை ஒரு தாய் தன் பிள்ளையின் மேல் வைத்திருக்கிறாள் என்று உணர்ந்து அவள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, அந்த தாக்கத்தோடு அவள் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய போதகத்தை கொடுக்கணும். So when a mother understands that she has so much of influence upon the children and she can leave such an impact for the children, then she have to understand that and give the teaching that is supposed to give. இன்றைக்கு ஒரு தாயாக நீங்க உங்க பிள்ளைகளுக்கு கொடுக்கிற போதகம் உங்களுக்கு ரொம்ப பிரபலமா இல்லாம இருக்கலாம், ஆனா அது ரொம்ப வலிமை உள்ளது. Today as a mother, when you give these teachings to your children, it may not be popular, but it is very powerful. அது அந்த பிள்ளையினுடைய வாழ்நாள் எல்லாம் அந்த பிள்ளையின் மேல் ஒரு தாக்கத்தை விட்டு செல்லுகிறதுன்றதை மறந்துடாதீங்க. Don't ever forget that continues leave an impact on your children for the long time. அதனால தான் நீதிமொழிகள் 22:6 சொல்லுகிறது. That's why Proverbs 22:6 says, பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியை அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். Train up a child in the way you should go, and when he is old he will not depart from it. போதிக்கிற பொறுப்பை ஆண்டவர் ஒரு தாய்க்கு கொடுத்திருக்கிறாரு. The work or the role of teaching is being given to a mother by the Lord. அந்த போதனையை நீங்க சரியா கொடுப்பீங்களானா, உங்களுடைய ஆதிக்கத்தை உங்களுடைய தாக்கத்தை நீங்க பயன்படுத்துவீர்களானா, அந்த பிள்ளைக்கு அது பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். If you use that influence and impact to teach the word of God, then that will be a great blessing to the children. வேதத்துல நமக்கு எச்சரிப்பாகவும் அநேக தாய்மார்கள் எழுதியிருக்கு. We have also have some mothers in the Bible as warning to us. நன்மைக்காக அநேக தாய்மார் தங்களுடைய ஆதிக்கத்தை பயன்படுத்தின அதே வேளையில தீமைக்காகவும் பயன்படுத்தின சில தாய்மார் இருக்கிறாங்க. Though we have mothers who use their influence for good, there were also mothers who use their influence for bad things. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானா, when you come to Genesis 19, லோத்தின் மனைவி என்று ஒரு சகோதரியை நம்ம பார்க்கிறோம். Here we can read about a woman named Lot's wife. அந்த அம்மா பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சோதோம் கொமோரா பட்டணத்தை ஆண்டவர் அழிப்பதற்காக ஆண்டவர் தூதர்களை அனுப்பி ஆண்டவருடைய இரக்கத்தினால் கிருபையினால் லோத்தின் குடும்பத்தை கட்டாயப்படுத்தி வெளியே கொண்டு வர்றார். So here God sent two angels to destroy the city of Sodom and Gomorrah, and by the grace of God he just brought out the Lot's family out of it by compulsion. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, what is surprising அந்த me, சோதோமும் கொமோராவும் அழியும் போது திரும்பி பார்க்காதீங்க, பின்ன பார்க்காதீங்கன்னு ஆண்டவர் சொன்னாரு. the Lord said, don't look back when the Sodom and Gomorrah is being destroyed. தகப்பனுக்கு வராத ஆசை, பிள்ளைகளுக்கு வராத ஆசை தாய்க்கு வந்தது. But the desire which the father did not have, or the children did not have, the mother got that desire. தன்னுடைய ஆசைகளை அவளால் அடக்க முடியல. She was not able to control her desire. பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டிய தாயே திரும்பி பார்த்தாள், உப்பு தூணாக மாறினாள். Mother who ought to teach the children, she turned back and she became a pillar of salt. முடிவு என்ன தெரியுமா? What was the end? அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைகளுடைய சீர்கேடான வாழ்க்கையும் அவர்கள் செய்த அருவருப்பான பாவத்தையும் பின்னால நீங்க படிக்கலாம். You can read about the wicked life of the children and their very detesting life of the children. தாய்க்கு இல்லாத ஒரு இச்சை அடக்கம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் காணப்பட்டது. So the controlling power, the mother who lacked the self control was also found in the life of their children. இரண்டாவது இன்னொரு சம்பவம் இருக்கு. There's one more incident. மத்தேயு 14ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிப்பீர்களானால், when you read in Matthew chapter 14, அங்கே யோவான் ஸ்நானகனாலே கடிந்து கொள்ளப்பட்ட ஏரோதியாளை பற்றி படிக்கிறோம். Here we read about Herodias who was being rebuked by John the Baptist. அவள் தன்னுடைய கணவனுடைய சகோதரனை திருமணம் செய்ததற்காக யோவான் ஸ்நானகன் கடிந்து கொள்ளுகிறான். Since she married the brother of her husband, John the Baptist rebuked her. அப்போ இந்த அம்மா அதை மனசுல வச்சுக்கிட்டு தன்னுடைய மகள் என்ன செய்கிறாள்னா, இந்த ஏரோதுக்கு முன்பாக நடனம் ஆடி அந்த ஏரோது தன்னுடைய குடி வெறியில நீ கேட்கிறத நான் உனக்கு தருகிறேன்னு சொன்ன உடனே, so when she had this in her heart, and when her daughter danced before this Herod, and when Herod promised that he will give her anything she want, ஒரு தாயினுடைய போதகத்தை பாருங்க அங்க செய்யறத. Look at the teaching of a mother here. இந்த அம்மா செய்த பாவம் மட்டும் பத்தாம, so it was not only that she sinned, இவள் செய்த பாவத்திற்கு இன்னும் அதிகமாக தன்னுடைய சொந்த மகள்கிட்ட சொல்லி அனுப்புறா, அந்த யோவான் ஸ்நானனுடைய தலையை ஒரு தட்டில் ஒரு தாளத்தில் எனக்கு வேண்டும்னு கேட்கிறா. In order to add more sin to her, our daughter also, she told her daughter to request the head of John the Baptist on a plate. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாச்சு. அந்த மகள் பார்த்தீங்கன்னா அந்த தாய் சொன்னதை அப்படியே போய் கேட்கிறாள், தாளத்துல தலை வருது. So it is really surprising that the daughter went and requested as such, and she got the head on a platter. இது நமக்கு ஒரு பெரிய எச்சரிப்பு. This is a great warning to us. பிள்ளைகளை ஒரு தாய் தவறான போதகங்களை சொல்லி கூட ஒரு பிள்ளையை கெடுக்க முடியும்ன்றதை மறந்துடாதீங்க. Don't ever forget, a mother can also spoil the life of a child by giving a wrong teachings. தனக்குள்ள இருக்கிற கசப்புகளை பிள்ளையை வைத்து
பழி வாங்குறதுக்கு பிள்ளைகளை ஒரு தாய் பயன்படுத்த முடியும்ன்றதை மறந்துடாதீங்க. Don't forget that the mother can also use their children to take revenge for all the things that they have. இன்னொரு சம்பவம் இருக்கு. 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரத்துக்கு வருவீர்களானால், When you come to 2 Chronicles chapter 22, அத்தாலியாள் என்கிற ஒரு பெண்ணை பற்றி படிக்கிறோம். here we read about a woman named Athaliah. இவள் யார் என்று சொன்னால், அகசியா என்று சொல்லி 1 வருடம் மாத்திரம் ஆட்சி செய்த ஒரு ராஜாவினுடைய தாய். So she was the mother of King Ahaziah who ruled only for 1 year. அவளை பற்றி வேதம் சொல்லுகிறது, It is said about her, துன்மார்க்கமாய் நடக்க 3ஆம் வசனத்துல 2 நாளாகமும் 22:3 துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாக இருந்தாள். 2 Chronicles 22:3 says his mother was counselor in doing wickedly. என்ன வேதனையா கேக்குறீங்க? It was really very இந்த அம்மா ஆலோசனைக்காரியா. she was a counselor, it seems. எதுக்கு ஆலோசனைக்காரினா துன்மார்க்கமா நடக்கிறதுக்குனே ஆலோசனைக்காரி. So she was a counselor for him to do all the wicked things. இந்த சம்பவத்தை இதே வசனத்தை நீங்க NIV பைபிள்ல வாசித்தீங்கன்னா, நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன்ல வாசிக்கும் போது அதுல இப்படி எழுதியிருக்கு, his mother encouraged him to do evil னு போட்டிருக்கு. அதாவது தீமை செய்ய அவனுடைய தாய் அவனை உற்சாகப்படுத்தினாள்னு போட்டிருக்கு. So in another version, NIV version, it says his mother encouraged him to do evil. அப்போ ஒரு தாயினுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. So look at the influence of a mother here. உங்களால ஒரு பிள்ளைய போதித்து தன்னுடைய வாழ்நாளெல்லாம் வழிகளை விட்டு திரும்பாம ஒரு பிள்ளையை நீங்க திருப்பவும் முடியும். You can also turn a child by using your influence from not turning away from the Lord and going in the right path. ஒரு பிள்ளையை பயிற்சி கொடுத்து அந்த பிள்ளையை உருவாக்கி தேவனுக்கு முன்பாக நிறுத்தவும் முடியும். You can train a child and nurture them and also make them stand before the Lord. அதே வேளையில ஒரு பிள்ளையை கெடுத்து ஒண்ணுலாமாக்க முடியும். At the same time you can also destroy and spoil their life. இப்படிப்பட்ட தவறான முன்னுதாரணங்கள் வேதத்தில் இருக்கிற அதே வேளையில, when we have such kind of bad examples in the Bible, ஆண்டவர் நல்ல உதாரணங்களையும் வைத்திருக்கிறார். At the same time God has kept good examples. அடிக்கடி நான் நினைத்து மகிழுகிறது அன்னாள். I used to very often read and rejoice about Hannah. அவள் தேவனிடத்தில் மன்றாடி போராடி பிள்ளையை ஆண் பிள்ளையை தரணும்னு போராடி பெற்றுக்கொண்டாள். She prayed, strived with the Lord and she got a male child. ஆனால் அந்த பெற்றுக்கொண்ட பிள்ளையை அவ என்ன செய்தான்னு சொன்னா, சிறு வயது முதலே பால் மறக்கிறதற்குள்ள கர்த்தருடைய சந்நிதியில நிறுத்துறதுக்கு அவனை ஊட்டி பாலோட சேர்த்து சத்தியத்தையும் ஊட்டி வளர்த்துட்டா. So as she was feeding him right from the childhood, she was also feeding the holy scriptures and the truth to her before he weaned. ஒரு பாவமான இடம், அக்கிரமம் நிறைந்த இடத்துல அந்த சிறு பிள்ளை வளர்ந்தாலும் அந்த பாவத்தினால் கரைபடாதபடி தேவனுக்காக நின்ற ஒரு சிறந்த தீர்க்கதரிசியாய் மாறுவதற்கு அந்த தாயினுடைய அமைதியான போதகம், அமைதியான இன்ஃப்ளூயன்ஸ் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கினது. Though the child grew up amidst the sinners, but the silent influence of the mother, where she taught all the scriptures, made the child to grow up in the Lord. நான் சொல்லுவேன், இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். This is an important thing here. ஒரு தாய் அவள் கொடுக்கிற அந்த இன்ஃப்ளூயன்ஸ் ஒருவேளை பிரபலமா இல்லாம இருக்கலாம், ரொம்ப சத்தமாக வெளியே கேட்காம இருக்கலாம். The influence that a mother gives may not be popular, it may not be very audible that could be heard out. ஆனா உங்களுக்கு நான் தைரியமா சொல்லுவேன், but I tell you boldly, அமைதியாக ஒரு பனியை போல ஒரு தாய் பணி செய்தாலும், though a mother works like the dew very silently, அந்த பிள்ளையின் மேல் கொடுக்கப்படுகிற நல்ல போதனை நீண்ட காலம் பின்பும் அதுக்கு பலன் செய்யும்ன்றதை மறந்துடாதீங்க. The good teaching that is being taught on the children will do a great thing even for their lifetime. அதான் ஒரு பாப்புலர் சேயிங் ஒன்னு இருக்கு ஆங்கிலத்துல. There's a popular saying in English, the hand that rocks the cradle is the hand that rules the world ன்னு சொல்லுவாங்க. அதாவது தொட்டிலை ஆட்டுகிற அதே கைதான் உலகத்தையும் ஆளுகை செய்யும்னு சொல்லுவாங்க. The hand that rocks the cradle is the hand that rules the world. ரொம்ப நல்லா இருக்குல்ல? It is very beautiful, right? The hand that rocks the cradle is the hand that rules the world. தொட்டிலை ஆட்டுகிற அதே கரம், தாயின் கரம் தான் உலகத்தையே ஆளுகை செய்யுமா. The hand that rocks the cradle is the hand that rules the world. ஒரு தாயாக நம்ம என்ன போதனை கொடுக்கிறோம்ன்றதை மறந்துடாதீங்க. So don't forget, as a mother, what kind of teaching are you teaching? நான் ரொம்ப வேதனையோட சொல்றேன். Today I say with much grief, சிறு பிள்ளைகளுக்கு போதிக்கிறது மாத்திரம் இல்ல, it's not only teaching your children. பிள்ளைகள் வளர்ந்த பிறகும் ஒரு தாய் தன் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய புத்திமதியை கொடுக்க தவறக்கூடாது. But a mother should not stray away from giving the teaching and counseling even when they grow up. எனக்கு அநேக குடும்பங்களை தெரியும், ஒரு தாயினுடைய நல்ல போதகத்தினால, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ்னால சிறந்த குடும்பங்கள், சிறந்த புருஷன்களாக, சிறந்த மனைவிகளாக மாறின பிள்ளைகள்
ஏராளம் உண்டு. I really know many cases where the children have grown up to the best husband and best wife because of the influence of their mothers. அந்த தாய் கொடுத்த போதகம், அவங்க கொடுத்த அந்த இன்ஃப்ளூயன்ஸ் தாக்கத்துல பிள்ளைகள் தங்கள் குடும்பங்களை ரொம்ப ஸ்ட்ராங்கா கட்டுற குடும்பங்களை நான் பார்த்திருக்கிறேன். I have also seen children building up their families in a stronger manner because of the influence that is left by the mother. ஆனால் ரொம்ப வேதனையோடு சொல்லுவேன், அநேக குடும்பங்கள்ல சொந்த தாயே தாம் பிள்ளைகளுடைய குடும்பங்களின் சீரழிவுக்கு அவள் முக்கிய பின்பலமாக காரணமாக இருக்கிறாள் என்பது ரொம்ப வேதனையான உண்மை. But painful to say that even there are some mothers who become the reason for the destruction of the family of the children in many cases. அன்பான தாய்மாரே, இயேசுவின் நாமத்தில் உங்களை தாழ்மையாக பட்சமாய் நான் கேட்கிறேன். Dear mothers, in the name of Jesus I humbly request you. ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போய்டும். One day your life will end. இந்த உலகத்தை விட்டு நீங்க கடந்து போய்டுவீங்க. You will leave this world one day. உங்கள் பிள்ளைகளை நீங்க விட்டுட்டு போறீங்க. You are leaving your children here. உங்கள் சந்ததிகளை நீங்க விட்டுட்டு போறீங்க. You are leaving your generations here. நீங்க என்ன போதனையை கொடுத்து எதை விட்டு எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை அவர்களை நடத்த நீங்க போதிச்சுட்டு போறீங்க என்பதை ஆவியானவர் உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ண உதவி செய்வாராக. Let the Holy Spirit help you to analyze and search what kind of teaching you leave behind to your children that they may build up their family. உங்கள் சொந்த மகனை அவளுடைய மனைவிக்கு விரோதமாக தூண்டிவிட நீங்க துணியாதீங்க. Don't dare to stir up your own son against his wife. உங்க சொந்த மகளை தன்னுடைய கணவனை விட்டு பிரிந்து வர்றதுக்கு நீங்க துணை போகாதீங்க. Don't support your daughter to just get separated from her husband. நல்ல ஒரு முன்னுதாரணமாக நல்ல ஒரு தாக்கத்தை உங்க பிள்ளைகளுக்கு விட்டுட்டு செல்லுங்க. Be a good example and leave a good influence to your children. அப்பொழுது நீங்கள் மரிக்கும்போது சமாதானமா மரிப்பீங்க. Then when you die you will die in peace. நீங்க தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நிற்கும்போது நீங்க மனசாட்சி உறுத்தாம கர்த்தருக்கு முன்பாக பயம் இல்லாம நீங்க நிற்பீங்க. And when you stand before the Lord on the day of judgment, your conscience will not prick and you will stand boldly before the Lord. உங்களுடைய பிள்ளையை கர்த்தருக்குள்ளே வளர்க்க வேண்டிய உத்தரவாதமும் பொறுப்பும் கர்த்தர் உங்க கையில கொடுத்திருக்கிறார். It is your responsibility that you should grow your children in the Lord. நீங்க கொடுக்க வேண்டிய, நீங்கள் வைத்திருக்கிற ட்ரெமெண்டஸ் தாக்கம், அந்த பிள்ளையை நீங்க எப்படி வேணாலும் திருப்பலாம். அந்த மாதிரி ஒரு தாக்கத்தை, ஒரு வலிமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை தீமைக்கு மாத்திரம் பயன்படுத்திடாதீங்க. God has given you a tremendous and powerful influence that can turn your child in any ways that you want. Don't use it for evil. ஒருவேளை உங்களுடைய தனிப்பட்ட கோபதாபங்களை, உங்களுடைய தனிப்பட்ட வருத்தங்களை, தனிப்பட்ட கசப்புகளை நீங்கள் தீர்த்து வைத்துக் கொள்றது உங்க பிள்ளைகளை இன்றைக்கு நீங்க பயன்படுத்தலாம். Today you may use your children to just fulfill your vengeance or bitterness or any kind of enmity that you have it personally. ஆனா ஒண்ணு மறந்துடாதீங்க. But don't forget, மிகுந்த பயத்தோடு சொல்லுகிறேன், with fear I say, நியாய தீர்ப்பு நாள்ல நீங்க கணக்கு கொடுக்கணும்ன்றதை மறந்துடாதீங்க. Don't ever forget that you are accountable on the day of judgment. கர்த்தர் உங்களை நியாயம் தீர்க்க விரும்பல. கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுக்க தான் விரும்புறாரு. God doesn't want to judge you. He just want to give you reward. ஆனா ஆண்டவர் சொல்றார், அவனவன் செய்த கிரியைக்கு தக்கதான பலன் என்னோட வருதுன்னு ஆண்டவர் சொல்றார். Because the Lord says a reward for every man will come with me. தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். What God has united, let man not separate. சொந்த பிள்ளைகளுடைய சீரழிவுக்கு நீங்க தயவு செய்து துணை போகாதீங்க. அதுல உங்களுடைய தாக்கத்தையும் ஆதிக்கத்தையும் காட்டி வெற்றி பெற்று விட்டேன் என்று மாயமான ஒரு 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 எண்ணத்துக்குள்ள தயவு செய்து போயிடாதீங்க. Don't support being separating your own children's life and don't grow up in a vain imagination that you have done a great influence in that. உங்களுடைய மருமகளை அழ வைத்து இன்பம் காணாதீங்க. Don't rejoice by making your daughter-in-law cry. அதே வேளையில உங்களுடைய சொந்த பிள்ளையையும் பிரித்து வைத்து இன்பம் காணாதீங்க. At the same time, don't separate your child or your son from his wife and then அது வெற்றி அல்ல, வெட்கத்திற்குரியது. That is not a success, that is a shame. ஆகவே அதில் நீங்க எச்சரிப்புடனும் ஜாக்கிரதையோடு இருந்து, நான் கொடுக்கிற என்னுடைய தாக்கம், என் பிள்ளையின் மேல் நான் கொடுக்கிற தாக்கத்தை நான் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு பிரியமான வழியில் என் பிள்ளையை நான் வழிநடத்துறதுக்கு என்னுடைய வலிமைகளை நான் பயன்படுத்துறேனா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்க வேண்டிய நேரம் இது. Therefore you should be very careful. You should analyze that whether the influence that I live behind is making my child to go in the right way or not. இந்த வார்த்தையும் செய்தியும் உலகத்தில் உள்ள ஒவ்வொரு சகோதரியும் போய் சென்றடையணும் நான் ரொம்ப ஜெபிக்கிறேன். I pray that this word and this sermon should reach every woman in this world. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபையை தருவாராக. Let God give such kind of grace. So முதலாவது நம்ம இந்த வசனத்தை படிக்கும்போது கவனித்தோம். First when we read the verse we saw ஒரு தாயினுடைய முக்கியத்துவம், importance of a mother. தாயினுடைய முக்கியத்துவம், importance of a mother. இரண்டாவது ஒரு தாயினுடைய இன்ஃப்ளூயன்ஸ், தாக்கம் அல்லது வலிமை. Second, influence of a mother. மூன்றாவது இந்த வசனத்தை படிக்கும்போது இன்னொன்றை கண்டுபிடிக்கலாம். Third, when you read the verse you can find it. மறுபடியும் பாருங்க, நீதிமொழிகள் 1:8. Proverbs 1:8. என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை
தள்ளாதே. My son, hear the instruction of your father and do not forsake the law of your mother. மூன்றாவது, the instruction of a mother, ஒரு தாயினுடைய படிப்பினை அல்லது போதகம். The third one, the instruction of a mother. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதா. Glory be to the name of the Lord. உண்மையாக நீங்க பார்ப்பீங்களானா, ஆண்டவர் இயற்கையிலேயே ஒரு தாய்க்கு இந்த கற்பிக்கும் போதிக்கும் திறனை ஒரு தாய்க்கு கொடுத்திருக்கிறார். Generally, when you see, God has given naturally this ability of teaching to a mother. அதாவது ஒரு தாய் கல்வி கற்காதவளா இருந்தால் கூட, படிக்காதவளா இருந்தால் கூட, அந்த கற்பிக்கிற ஒரு திறன், ஒரு கிருபையை தாய்மாருக்கு ஆண்டவர் விசேஷமா கொடுத்திருக்கிறார். Though the mother is not educated, but God has given a special ability of teaching to this mother. இதனால தான் நீங்க எந்த பள்ளிக்கூடத்துக்கு வேணா போங்க, உலகத்துல ஒரு சிறு பிள்ளைக்கு பாடம் எடுக்கிறதுக்கு எந்த ஆண் ஆசிரியரையும் போடவே மாட்டாங்க. அவங்க வெறும் பெண் ஆசிரியர்களை மாத்திரம்தான் பிள்ளைகளுடைய வளர்ப்புக்கு சிறு வயதுல போதிப்பதற்கு அவங்க பயன்படுவாங்க. That's why when you go and see in any schools, you can see in any primary schools, they will not use the male staff as the teachers. They only use the female staff as the teachers too. நீங்க எந்த கிரஷுக்கு வேணும் போங்க, எந்த ஒரு மேல் ஸ்டாஃப் நீங்க பார்க்க முடியாது. அங்க எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் அவர்களை அழகா போதித்து வழி நடத்தி அவர்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அவர்களை மகிழ வைத்து அவர்களை விளையாட வைத்து தூங்க வைத்து எல்லாத்தையும் செய்யறதுக்கு ஒரே ஒரு பெண் ஆசிரியை செய்து முடிச்சிருவாங்க. You can go and see in any crash, you can find there is no male staff, only a female staff. She might be a single female staff, but there might be many children. She will control them, she will make them rejoice, she will play with them, she will make them sleep and do all kinds of teaching. அது அந்த ஒரு கிருபை அந்த சகோதரிகளுக்கு உண்டு. That sisters have such kind of grace. நான் நினைக்கிறேன் நம்முடைய பள்ளிக்கூடங்கள், நம்முடைய சண்டே ஸ்கூலு, நம்முடைய யூனிவர்சிட்டிலாம் இந்த உலகத்தில் வர்றதுக்கு முன்னால பிள்ளைகளுக்கு யார் போதிச்சா நினைக்கிறீங்க? தாய் தான் உட்கார்ந்து போதித்தார். So I think before we had schools or Sunday schools or other training centers, who were the one who taught? It was our mothers. உலகத்தில் பப்ளிக் ஸ்கூல் ப்ரொஃபஷனல் டீச்சிங்லாம் வர்றதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கிறவங்க தான் அதை செய்திருக்கிறாங்க. So before the public schools and professional teachings came into existence, it was mother at home who taught us. உண்மையாக சொல்ல போனால் இப்போ கூட என்னதான் பிள்ளைகள் வெளியில் போய் நீங்கள் எவ்வளவோ காசு கொடுத்து எவ்வளவோ சிரமம் எடுத்து நீங்கள் வெளியே என்னென்னத்தையோ சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வீட்டுக்கு கூட்டு வந்தாலும் நிஜமான போதனையும் போதகமும் எங்க தான் நடக்குதுன்னா வீட்டில் தான் நடக்குது. Truly to say, no matter how much ever you may fees you may pay and try to teach children outside, the true instruction, true teaching can be found only at home. ஒருவேளை சில பேருக்கு ரொம்ப வருத்தமா இருக்கலாம், என் பிள்ளைய நான் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க வைக்காம இருக்கிறேனே. Some people might be feeling very sad because I'm not able to give education in a good private school to my children. என் பிள்ளைக்கு நல்ல விலை உயர்ந்த ஒரு மாடர்ன் ஸ்கூல்ல என் பிள்ளைய படிக்க வைக்க முடியாம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க I'm not able to enroll my son in a good private school or a modern school. I've just enrolled him in a government school. உங்களுக்கு சொல்லட்டுமாங்க, உங்க பிள்ளை ஆக்ஸ்போர்ட்லயே படிச்சா கூட வீட்டில் படிக்கிறது போல ஒரு பாடம் வேற எங்கேயும் கிடைக்காது. I tell you, even if a child studies in Oxford University, he cannot study the lessons that he learns from the home. ஏன் தெரியுமா? You know why? என்னதான் ஆக்ஸ்போர்ட்ல உங்க பிள்ளையை சேர்த்து விட்டாலும், no matter how much you may enroll your child in Oxford University, அந்த பாடசாலையில உட்கார்ந்து இருக்கிற 100 பிள்ளை, அந்த கிளாஸ் ரூம்ல இருக்க 100 பிள்ளையில ஒரு பிள்ளை உங்க பிள்ளை. He is one among the 100 students present in that class. அந்த டீச்சருக்கு உங்க பிள்ளையின் மேல ஒருவேளை உத்தரவாதம் இருக்குமே தவிர அன்பு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. The teacher may have responsibility on your child, but it's not necessary to have love on your child. அவங்க வாங்கின சம்பளத்துக்கு அவங்க எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் போதிக்கணும். So they should teach everyone the same manner for the salary that they get. ஆனா அன்பினால் வருகிற போதனை தாயை போல யாருக்கும் வராது. But the teaching that comes out of love only can be found in the mother. ஆகவே ஒரு தாய்மார் இத போதிக்கிற வேலையை நீங்க ஒரு டீச்சர்ட்டையோ சண்டே ஸ்கூல் டீச்சர்ட்டையோ அல்லது வேற யாராவது ஒரு பெரிய டியூட்டர்ட்டையோ நீங்க கொடுத்துட்டு உங்களுடைய உத்தரவாதத்திலிருந்து நீங்க பிரிஞ்சு வந்துடலான்னு மட்டும் தயவு செய்து கனவு காணாதீங்க. Therefore don't ever dream the mothers can delegate you this awesome privilege to other tutors or other teachers and you can be relieved of it. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், I tell you, யார் இத ஆமோதிக்கறாங்களோ இல்லையோ, no matter whether people accept it or not. ஒருவேளை உங்க ஹஸ்பண்ட் கூட உங்களை ஒரு நல்ல டீச்சர்னு சொல்லிருக்க மாட்டாரு. Maybe your husband would have not appreciated you as a good teacher. உங்க பிள்ளை கூட உங்களை நல்ல டீச்சர்னு ஒத்துக்க மாட்டான். Maybe your child would have not accepted you as a good teacher. ஆனா உங்களுக்கு நான் ரொம்ப அன்பா சொல்றேன், but I tell you with love, ஒருவேளை உங்க பிள்ளைகளுடைய பாட புத்தகங்களை சொல்லி கொடுக்கிற திறமை உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். Maybe you don't have ability to teach the lessons of your children. ஆனா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாடத்தை சொல்லி கொடுக்கிறதுக்கு ஒரு தாயை போல ஒரு சிறந்த போதகம்
எங்கிருந்தும் வராது. But you cannot find a best teacher other than mother who can teach the lessons of your life. ஒரு தகப்பனுடைய புத்தி ஒரு தாயினுடைய போதகம் சேர்ந்துச்சு, அந்த பிள்ளை சிறந்த பிள்ளையா உருவாயிருவான். When the instructions of the father and the teachings of the mothers come together, that child becomes the best child. நான் நம்முடைய கல்வி திட்டங்களை நான் குறைச்சு பேசல. I'm not underestimating our education standards. கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. You have to notice ஒரு நல்ல வளர்ந்த புருஷன், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் எழும்புற புருஷனுக்கு வெறும் கல்விக்கூடம் தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை நீங்க நினைக்கிறீங்களா? Do you think a husband who grows up and builds his life in a very best way, do you think only the school life is the only thing that he receives? ஒரு அதான் எஜுகேஷன் நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது. You think only that is the education that he has? பாருங்க, நாங்க சின்ன வயதில் நம்ம யாருமே படிச்ச ஃபார்முலாஸ் எல்லாம் இப்ப ஞாபகம் வச்சிருக்கிறது இல்ல. So even when you ask us, we don't remember any formulas that we studied in our school days. நம்ம சின்ன வயதில படிச்ச டெஃபினிஷன், ஆன்டோனிம்ஸ், சினோனிம்ஸ் நிறைய நம்ம ஞாபகமே கிடையாது. We don't remember many definitions, antonyms, synonyms that we read in childhood. அப்படியே பக்கமா லாங் ஆன்சர் படிச்சோம் பாருங்க, ஒண்ணும் ஞாபகம் கிடையாது. We read so many long answers, but we don't remember anything now. ஆனா எது ஞாபகம் இருக்குன்னா, ஒரு தாய் சொன்ன போதகமும் தகப்பன் சொன்ன புத்தியும் அந்த பிள்ளையினுடைய மனநிலையே உருவாக்கிறது பாருங்க. But the instructions of the father and the teachings of the mother, that actually forms or shapes the heart of a child. இதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்க உத்தரவாதத்தை நீங்க செயல்படுத்தணும். So you have to understand it and exercise your responsibility. அதிலேயும் நான் ரொம்ப விசேஷமா சொல்லுவேன். And in that I can tell you more special. ஒரு பிள்ளைக்கு போதிக்கிற கிருபையை பெற்ற ஒரு தாய், இந்த உத்தரவாதத்தை பெற்ற ஒரு தாய் ஒரு பக்தி உள்ளவளாக, தேவனுக்கு பயந்தவளாக, அவள் குணசாலியாக இருந்து விடுவாள்னு சொன்னா, அதை போல பிள்ளைக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம் வேற ஒண்ணுமே கிடையாது. And if this mother who has received this privilege, if she is a godly mother and a virtuous mother, and you cannot find anything more best than that. நான் சொல்லுவேன், உங்க பிள்ளைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்னன்னு சொன்னா, the best reward that you can give to your children is, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக தேவனுக்கு பயந்த, கர்த்தருக்கு முன்பாக பயபக்தியா இருக்கிற ஒரு தாயா இருந்து நீங்க போதிக்கிறீங்க பாருங்க, இதை போல ஒரு பரிசு உங்க பிள்ளைக்கு யாருமே கொடுக்க முடியாது. You cannot give anything, any gift greater than being a godly mother and teaching them the way of the Lord. அதனால தான் நீங்கள் நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிக்கலாம். That's why when you read in Proverbs 31 and verse 1, ராஜாவாகிய லெமுவேலுக்கு அடுத்த வசனங்கள், அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசம். the words of King Lemuel, the utterance which his mother taught him. இதுல இந்த அம்மா என்னெல்லாம் போதிச்சிருக்காங்க, ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு. It was really surprising whatever she taught him. நீங்க அந்த அம்மா முதல்ல ஒரு மற்ற பெண்களிடத்துல எப்படி ஒருவன் நடந்து கொள்ளணும்னு அந்த அம்மா போதிச்சாங்களாம். So first she taught how to be careful or how to deal with other women. நீங்க அப்படியே லைனா வாசிட்டு வரலாம், அந்த வசனங்களை வாசித்தீங்கன்னா தெரியும். You can read them one by one in this verse. அடுத்தது எப்படி மதுபானத்திற்கு விலகி இருக்கணும்னு பிள்ளைக்கு போதிச்சிருக்காங்க ஒரு தாய். And then she taught about abstinence from wine. அதே போல சமுதாயத்துல நீதியை ஒரு ராஜாவாக எப்படி நிலைநாட்டுறதுன்னு அந்த தாய் போதிச்சிருக்காங்க. And she also taught about executing social justice in the nation as a king. எல்லாத்துக்கு மேல ரொம்ப பிரபலமான டீச்சிங் அந்த அம்மா கொடுத்தது என்னன்னா, குணசாலியான ஸ்திரியை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி. And above all, the famous teaching that she gave was about finding a virtuous woman. இந்த நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரத்துல குணசாலியான ஸ்திரீ யாருன்னு என்ன அருமையான ஒரு பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கு. So when you read this chapter 31 of Proverbs, you can find the list of that the characteristics that a virtuous woman will possess. உங்களுக்கு தெரியுமா, இந்த லிஸ்ட் எல்லாம் போட்டது யாருன்னா ஒரு ஆண் இல்ல, ஒரு தாய் இதை போதிச்சிருக்காங்க தன்னுடைய மகனாகிய ராஜாவுக்கு. Do you know this list was not enlisted by a man, but it was given, or the counsel that was given by a mother. என்ன ஒரு ஞானம், என்ன போதக சமர்த்தம் இருந்திருந்தா அவ்வளவு அழகாக ஒரு குணசாலியான ஸ்திரீயை பற்றி அவ்வளவு நுணுக்கமான சத்தியங்களை, காலம் கடந்த உண்மைகளை அந்த அம்மா போதிக்க வலிமை பெற்றிருந்தாங்க பாருங்க. See how wise and how prudent she should be to give such kind of so important and very wise sayings that still remains even after ages. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபையை நீங்க மறந்துடாதீங்க. Don't forget the grace that God has given you. உங்களுக்குள்ளே நீங்க பெற்ற வரத்தை அனல் மூட்டி எழுப்புங்க, அதுக்கு ஜாக்கிரதையா இருங்க. And just burn the gift and that God has given you and flame it up and burn stir it up. அதை நீங்க அனல் மூட்டி எழுப்புங்க. You kindle and stir it up. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. ஸ்பர்ஜன் என்று சார்ல்ஸ் ஹேடன் ஸ்பர்ஜன் என்று சொல்லி உலக பிரபலமான ஒரு பிரசங்கியார் இங்கிலாந்துல வாழ்ந்தார். There was a famous preacher in England named Charles Haddon Spurgeon. அவர் ஸ்பர்ஜன் என்று சொல்லுகிறவர் பிரசங்கிமாருக்கு பிரசங்கியார்னு சொல்லுவாங்க. So they used to call the Spurgeon as the preacher of preachers. அதாவது பிரின்ஸ் ஆஃப் பிரீச்சர்ஸ்னு சொல்லுவாங்க. அவ்வளவு ஒரு பிரபலமான ஒரு தேவ மனுஷன். So such a famous man of God. அவர் எழுதின புத்தகங்கள், அவர் செய்த பிரசங்கங்கள் இன்றைக்கும் உலகத்தில் விற்கப்படுகிறது, பேசப்படுகிறது. அவர்
மரித்து 100 ஆண்டுகளுக்கு மேலான பிறகும். So his writings, his preachings are still being spoken about in this world even since 100 years of his death. ஆனால் அவருடைய வாழ்க்கையினுடைய ரட்சிப்புக்கும் அவருடைய மனமாற்றத்துக்கும் அவருடைய வாழ்க்கையினுடைய திருப்புமுனைக்கும் மிகப்பெரிய கருவியாக பயன்பட்டது வேற யாருமே இல்லை, அந்த ஸ்பர்ஜன் அவர்கள், அந்த ஊழியக்காரராகிய ஸ்பர்ஜனுடைய தாயார். So it was the mother of this servant of God Spurgeon who was a great weapon and a tool for this great transformation and great life of this man. அநேக பிள்ளைகளோடு பிறந்த ஸ்பர்ஜன் எல்லாரால் என்ன கருதப்பட்டார்னா ரொம்ப முரட்டாட்டமான பையனாக அந்த வீட்டிலே கருதப்பட்டார். This Spurgeon who was born with many other children was found to be more arrogant child in this house. ஆனால் அந்த வீட்டிலே கொடுக்கப்பட்ட போதனையும் ஜெபமும் அந்த மனிதனை ஒரு ஊழியனாக உருவாக்கினது. But the teaching and the preaching that was given in his house transformed into a servant of God. ஸ்பர்ஜனுடைய தாயார் ஞாயிற்றுக்கிழமை தோறும் என்ன பண்ணுவாங்கன்னா தங்க பிள்ளைகளை உட்கார வைத்து நாள்தோறும் கர்த்தருடைய வேதத்தை போதிப்பாங்களாம். So on Sundays this mother of Spurgeon used to sit at home and teach them the holy scriptures of God. அந்த வசனத்தை போதித்துட்டு தாம் பிள்ளைகள்கிட்ட மன்றாடுவாங்களாம், உங்க வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து பார்த்து நீங்க தேவனை தேடுங்கன்னு சொல்லி அந்த பிள்ளைகளை ரட்சிப்புக்கு நேராக அந்த அம்மா நடத்தினாங்களாம். She used to explain them the scriptures and then plead with them to think about the state of their soul and to seek the Lord for salvation. ஸ்பர்ஜனுடைய தகப்பனார் ஒரு ஊழியக்காரர், அங்குமிங்கும் அலைந்து திரிந்து ஊழியம் செய்கிற ஒரு சுவிசேஷகனாக இருந்தார். So Spurgeon's father was a preacher, was an evangelist who used to go very often outside for preaching. அடிக்கடி வீட்டை விட்டு போயிடுவாராம், வீட்டில் இருக்க மாட்டாராம், பிரசங்கம் பண்றதுக்கு போயிடுவாராம். So he used to go away from home very often. ஒரு நாள் அவர் இந்த மாதிரி பிரசங்கம் பண்றதுக்கு வீட்டை விட்டு கிளம்பி போற வழியில பாதி வழியில அவருக்கு மனசாட்சி ரொம்ப வாதிச்சுதான். So once when he was on his way to a service or a preaching, his heart began to speak with him. அதாவது என்னுடைய சொந்த குடும்பத்தையே நான் கவலை இல்லாம விட்டுட்டு இப்படி உலகத்துக்கு போய் சுவிசேஷம் சொல்றதுக்கு நான் அப்படி சுத்திட்டு இருக்கிறேனே, என் வீட்டாரோட என் பிள்ளைகளோட நான் நேரம் செலவழிக்கலையேன்னு சொல்லி போன மனுஷன் ஒரு நாள் பாதியிலே திரும்பி வீட்டுக்கு வந்துட்டாராம். So he was pricked in his heart that he was not taking care of the souls of his own family, rather worried about all others outside, and therefore he again out of the fear he returned back home. அவர் திரும்பி வரும்போது when he returned back, வீட்டுக்குள்ள வந்தா அந்த வீட்டினுடைய அறையினுடைய வாசலுக்குள்ள ஒரு சத்தம் எழும்பி கொண்டிருந்ததாம். So when he entered the house, he found there was a voice that he could hear from the door. அதாவது வீடே அமைதியா இருக்கும்போது அந்த அந்த கதவுக்கு பின்னால தன்னுடைய மனைவியாகிய பிள்ளைகளின் தாய் கர்த்தருக்கு முன்பாக அழுது ஜெபித்து கொண்டிருக்கிறதை அவர் கேட்டாராம். When the entire house was quiet, he could hear the voice of his wife behind the door, where she was pleading and crying to the Lord for his children. அதுல ஒவ்வொரு பிள்ளைக்காக அவள் ஜெபித்து, விசேஷமாக இந்த சார்ல்ஸ் ஸ்பர்ஜன் அவருக்காக அவள் ஊக்கமாய் ஜெபித்து கொண்டிருந்ததை அவர் கேட்டாராம். And in that he heard that she was praying for each and every children, and especially for this Charles Spurgeon. இது கொஞ்ச நேரம் நின்று கொண்டு அப்படியே கவனித்துக் கொண்டிருந்த அந்த மனுஷன், this person who stood there for some time and was listening to that, வெளியே திரும்ப தன்னுடைய வண்டியில ஏறி ஊழியத்துக்கு போயிட்டாராம். Again he came out, he took his vehicle and went on for Lord's work. அவர் பின்னால சொன்னாராம், he later said, என்னுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய நலன்ல இவ்வளவு தூரம் கருத்தா செயல்படுற ஒரு மனைவி எனக்கு இருக்கும்போது என் பிள்ளைகளை பற்றி நான் ஏன் கவலைப்படணும்? When I have a wife who can care so well for the spiritual interest of my children, why should I worry about this? அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறதுலையும் போதிக்கிறதுலையும் சோராமல் வேலை செய்த அந்த பெண்ணை ஒருவேளை உலகம் பார்க்காம இருக்கலாம், ஆனா கர்த்தர் ஒரு மகனை உருவாக்கி உலகத்தையே தொட வைத்தார். But maybe this world would have not seen that mother who was so much earnestly praying and pleading for his own children, but that the Lord made that man of God a great man of God. உலகமே அறியும்படி கர்த்தர் உதவி செய்தார். God made him to be known all over the world. ஒரு தாயினுடைய போதகம், the instruction of a mother. எனக்கு இந்த இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் ரொம்ப பிடிச்சிருக்கு. I like this word in English more. நம்ம தமிழ்ல போதகம்னு போட்டிருக்கு. In Tamil it is like teaching. நீங்க NKJV எல்லாம் வந்தீங்கன்னா அதுல போட்டிருக்கு the law of a mother னு போட்டிருக்கு. In NKJV version you can read the law of your mother. lawனா தாயினுடைய சட்டம். Law means rules, laws. ஒரு தாய்க்கு அந்த அளவுக்கு ஒரு வலிமை இருக்குன்றதை மறந்துடாதீங்க. Don't forget a mother has so much power. நீங்க நான் தியானத்திற்கான தலைப்பே தான் வச்சேன், mother's law. Today the title I kept is a mother's law. The mother's law. The mother's law. தாயினுடைய சட்டம், ஒரு தாயினுடைய அதிகாரமுள்ள போதகம். The mother's law. கர்த்தர் கிருபை தருவோம். Give us grace to understand the importance of a mother in teaching the child. ஒரு தாயினுடைய தாக்கத்தை
புரிந்து கொள்ள கிருபை தாரும். Lord, give us grace to understand the influence of our mother, Lord. எல்லாத்துக்கும் மேல ஒரு தாயினுடைய போதகத்துக்கு கவனம் செலுத்த கிருபை தாரும். Give us grace to give heed to the instruction of our mother. ஒரு மனைவிக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை இன்றைக்கு ஒருவேளை ஆண்டவர் ஒரு கணவனா உங்ககிட்ட பேசியிருக்கலாம். Today, as a husband, God would have spoken to give the importance of a wife. அதே வேளையில ஒரு தாயாக நீங்க இருந்தீங்கன்னா உங்கள் மேல் இருக்கிற உத்தரவாதத்தை கர்த்தர் உங்களுக்கு உணர்த்தி இருக்கலாம். At the same time, if you are a mother, God would have convicted about the importance or the responsibility that have. குடும்ப அங்கத்தினராக நீங்க இதை கேட்டுக்கொண்டிருந்தா ஒரு பிள்ளையினுடைய தாய்க்கு இருக்கிற உத்தரவாதத்தை நீங்கள் உணர்ந்து அவளை நீங்கள் சப்போர்ட் பண்ணி அவளுக்கு உதவி செய்கிறதுக்கு நீங்கள் காட்ட வேண்டிய உற்சாகத்துக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு உணர்வை கொடுத்திருக்கலாம். If you are hearing this as a member of our family, God would have given you understanding and realization that you have to understand the importance of a mother and give support her and cooperate her and encourage her to do that. ஒரு பிள்ளையாக நீங்க இன்னைக்குள்ள செய்தியை கேட்டிருந்தா இன்றைக்கு உங்க பெற்றோர் விசேஷமாய் உங்களுடைய தாய்க்கு நீ கொடுக்க வேண்டிய கனத்தை குறித்து கர்த்தர் உங்ககிட்ட பேசியிருக்கலாம். If you, as a child, if you are listening to this sermon, God would have spoken the honor and the respect that you're supposed to give to your ஒருவேளை mother. ஒரு இளம் பிள்ளையா நீ இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உன்மேல் கர்த்தர் வைக்க போகும் உத்தரவாதத்தை உணர்ந்து நீ அதுக்கு எப்படி ஆயத்தம் ஆகணும் அப்படின்றத கர்த்தர் உனக்கு பேசியிருக்கலாம். If you are hearing this sermon as a young girl, maybe God would have spoken you about the responsibility that is going to be vested upon you and how you're supposed to execute it. கர்த்தர் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது, And to the children, the Lord says, உன் தாயின் போதகத்தை நீ தள்ளாதே. do not forsake the law of your mother. உன் பிள்ளைகளின் தாயாகிய அவளுடைய போதகத்துக்கு நீ இடம் கொடுத்து அவளை தள்ளிவிடாதே. You don't push aside but give room for the mother of your children. Give room for your mothers, for your children's mother. Give her the encouragement to teach, to preach, to nurture the children in the Lord. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. நேற்றைய நாளினுடைய தியானம் வரைக்கும் ஆண்டவர் கிருபையில் ACABRC.comல ப்ராவர்ப்ஸ் அப்படின்ற தலைப்பின் கீழே அந்த ஹேண்டிலில் அது கீழே வந்து ப்ரீச்சர்ஸ் நோட்ஸ் அப்படின்றதுல என்னுடைய எல்லா நோட்ஸையும் நான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். So in the website at www.acabrc.com, under Proverbs tab, you can find out all the devotion notes that is being uploaded until yesterday. ப்ரீச்சர்ஸ் நோட்ஸ்ன்னு இருக்கும். You can find a preacher's notes tab there. அதில் நீங்கள் படிக்கலாம். You can read all the notes there. இன்னொரு முறை வாசித்து பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. You read this again and see, it will be very useful to you. இன்றைக்குள்ளதே இன்றைக்கு நான் மதியானம் மாலைக்குள்ள நான் எப்படி அதை பப்ளிஷ் பண்ணுறேன். So even today's notes I will try to upload by this noon. அதே போல் ரிதி என்று சொல்லுகிற ஒரு பிள்ளை கனடாலேருந்து இதே செய்தியை அவளுடைய கண்ணோட்டத்தில் அவள் எழுதி ஒரு சம்மரி மாதிரி கொடுத்திருக்கிறாள். அது இளம் பிள்ளைகளுக்கு சிறு பிள்ளைகளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். At the same time, a girl from Canada named Riddhi, she has also given this note in her own perspective, and that is also being uploaded. That will be very useful for அது you. நாங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிடுறோம். இது வந்து 4 ஏற்கனவே பப்ளிஷ் ஆகிடுச்சு. மீதி உள்ள 2 மீதி உள்ள அந்த 8, 9ஐயும் நாங்கள் வர வர அப்படியே பப்ளிஷ் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறோம். We have uploaded 4 of our works already, and remaining we are trying to upload one by one. ஆகவே கர்த்தர் அந்த பிள்ளையினுடைய முயற்சியை ஆசீர்வதிப்பாராக. So may God bless even our effort. நாங்கள் எவ்வளோ பிரயாசம் எடுக்கிறோன்றது நீங்கள் கொஞ்சம் பார்த்து அதை நீங்கள் படிங்க, கவனிங்க.
அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். So you just understand the effort that we take, try to read it and may God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. அன்பின் ஆண்டவரே, Our loving God, எங்கள் வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிற தாய்மாருக்காக நன்றி. Lord, thank you for the mothers that you have given in our life, Lord. நீர் எழுப்பிடுக்க இருக்கிற பரிசுத்த சகோதரிகளுக்காக நன்றி. Lord, thank you for the holy women that you have raised up. ஆண்டவரே, அவர்களுடைய உத்தரவாதத்தை அவர்கள் உணர கிருபை தார். Lord, give us grace that they may understand their responsibility. பிள்ளைகள் மேல் உள்ள தாக்கம் எவ்வளவு பெரிதாய் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள கிருபை தார். Lord, give them the grace to understand the influence that they leave behind their children. ஆண்டவரே, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த உத்தரவாதத்தில் கடைசி வரைக்கும் தங்கள் பிள்ளைகள் கொடுக்க வேண்டிய உத்தம போதகங்களை கொடுக்க அவர்களுக்கு வேண்டிய உணர்வை தந்து ஜாக்கிரதையை தந்து பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்க கிருபை தார். Lord, give them the realization that may remain in this responsibility forever and teach the teaching that they're supposed to teach their children, Lord. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்து. Let your name be magnified. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen. கர்த்தர் நல்லவர். God is good. இந்த நாளிலேயும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எண்ணாகமம் 19 மன்னித்துக் கொள்ளுங்கள், எண்ணாகமம் 10 18 வசனங்கள். Today the Bible portion that we are supposed to read is from the book of Numbers chapter 10 to 18. சோர்ந்து போகாமல் வேத பகுதிகளை வாசிங்க. Don't lose interest, read the scripture portion. நாம் 180 நாட்களில் முழு வேதத்தை வாசிக்கிறதுக்கான ஒரு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறோம். We are taking up the challenge to complete the entire Bible in 180 days. இந்த முயற்சியை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May God bless this effort கர்த்தர் இதை செழிக்க பண்ணுவாராக. and may God make it to prosper. சோர்ந்து போகாம படிச்சு முடிச்சிருவீங்க. Don't lose interest and you will finish reading it. கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை செய்வார். May God do great things in our life. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். All glory be to God. ஆமென்.